என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாழ்க்கையில் நம்ம எப்படி தான் உருப்பட போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லா பேருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் அப்படி கிடையாது, மிருகம்லாம் இருக்காது உள்ள, அதெல்லாம் சும்மா டயலாக் வேணால் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும், அதாவது மறைந்த நிலையில் ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு தான் போனேன். செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கூகுளில் திரும்ப சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணேன். ஹிடன் பீப்புள்ஸ் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே நம்மகிட்ட ஹிடனாக இருக்க திறமையெல்லாம் எடுத்து வெளியில் விட்டு முன்னேறலாமே அப்படின்னு பார்த்தா நடந்தது வேற. என்ன நடக்குது அதை பார்த்தா உங்களுக்கு என்ன மனநிலைமை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து ஆகணும். அவர் ரீல்ஸ் பண்ணுறது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்களை வந்துட்டு சுற்றி நிற்க வச்சு அவையெல்லாம் வந்துட்டு இவரை வந்து சீரியஸாலாம் பார்க்குறவா எனக்கு தெரில. நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம்டா, நாங்களே எனக்கே தான் போகிறோம், அதையும் நிற்க வச்சு எங்களை வேடிக்கை பார்த்துருக்கேன், நீ என்ன பண்ணுறது எனக்கே தெரிலடா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சொன்னா புரியாதா? ஸ்டாண்டர்டுக்கு உங்க அப்பா சொல்லி கொடுப்பான். வாழே வா பண்ணுவா வா, உனக்கு இழுச்சு அறுத்து அறுத்தாமா. ஒவ்வொருத்தவங்களும் பின்னாடி பார்க்கறத பார்த்தா அவன் மனசுக்குள்ள ஒன்லி பீப்பான வேர்ட்ஸ் எல்லாம் ஓடும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. அண்ணன் வந்து பேண்ட்டை கொஞ்சம் ஏற்றி போட்டிருக்கலாம் நினைக்கிறேன். என்னத்த சொல்ல, ரீசெண்டாக வந்த ஜெயிலர் படத்துல இருந்து அலப்புற கலப்புறம் தப்பாருடா அந்த பாட்டுக்கு ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே ஆக்சுவலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, பக்காவும் நடந்து வரணும்டா, மாஸ்க் காட்டணும்டா, அப்படி தான் நடந்து வந்து ரீல்ஸ் பண்ணுவோம். என்ன பண்ணிருக்கீங்க? ஆனால் தலைவர் மாதிரி நடந்து வரல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி நடந்து வர்றாரு. அலப்பற கேளப்பூரம் தப்பாருடா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பாஷாவில் வந்துட்டு தங்கச்சி வந்து காலேஜில் சேர்க்க போவார். அப்போ வந்துட்டு காலேஜில் சீட் இல்லை, நீ வந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அதுக்கு பதில் அண்ணன் போய் நான் பேசிட்டு வரேம்மா தங்கச்சி அப்படின்ட்டு போயிட்டு பெஞ்சில் கையை வச்சுட்டு, ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல, அதுதான் இங்கே ஓப்பன் ஆகுது. ஆனால் ஓப்பன் ஆகுது தவிர பிடிச்சிங் வந்து சரியில்லை. ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நைஸ் ட்ரை, பட் இந்த மாதிரி யாரும் டோன்ட் ட்ரை ஹோமில் யாரும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விளக்கமாக ரெடி வாங்குவீங்க. ஏன்னா இவர் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் தண்ணி போட பிடிச்சி வைப்பாங்களாம், இவர் வந்து தூக்கிக்கிட்டு அதை வச்சு வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேலண்ட்டை பார்த்தா எனக்கு என்ன வருதுன்னா அடங்கம்மால அப்படின்னு தான் வருது. ஏன்னா ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா எதுவுமே தடை இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு கூட ஏதாவது பண்ணலாம். ஒரு சின்ன துரும்பு, தூசி, புல், ஏதோ ஒன்றை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாம்டா அப்படின்றதுக்கு ஒரிஜினலாக ஒருத்தர் செஞ்சு காமிச்சிருக்கான் அப்படின்னா இவன் தாயா. என்னடி இது? என்னன்னா
எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பக்கூடாது. எதையாவது வச்சு எதையாவது ஒன்று பண்ணி மெண்டல் பண்ணிடக்கூடாது. சரியா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஹிடன் டேலண்டட் கிடையாது, ஹிடன் ஆக வேண்டிய டேலண்டட். ஏன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம எல்லோரும் பார்த்து ஒரு சகிப்புத்தன்மை, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை கொண்டு வராங்கல்ல, அதுக்கு உண்மையாகவே ஒரு கிளாப்ஸ் இவங்க எல்லா பேருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயந்தான், ஆண்டையன் வந்து நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், அதுக்கப்புறம் அவங்கள வச்சே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி நம்மளை திருப்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்லவங்களை ஃபன் பண்ணுறதுக்காக உலகத்தில் உலா விட்டுருக்கான்.